ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாரும் எவ்வளோதான் படித்தாலும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று அனலைஸ் பண்ணல அப்படின்னா நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஹோப்பே நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த ஹோப்பை உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் இப்போ 12th கெமிஸ்ட்ரியில் இருக்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அதில் இருக்க கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கீயோட உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 1 மார்க்கில் நம்மளுக்கு என்ன கொஷின் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லாமே நம்மளுக்கு சூஸாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா அசிஸ்டன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. அதாவது மோனோக்ளினிக் சல்ஃபர் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோக்ளினிக் கிறிஸ்டல் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் அது ரீசனுக்கு ஃபார் மோனோக்ளினிக் சிஸ்டம் ஏபிசி நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே லாம்டா, இது எல்லாமே காமா, பீட்டா, இது எல்லாமே நம்மளுக்கு அதனுடைய டிகிரியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதனோட அசர்ஷன் அண்ட் ரீசன் இது எது ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்றது கரெக்டான ஆன்சராக இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் செகண்ட் கொஸ்டின் வந்தீங்க அப்படின்னா ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பொட்டாசியம் ட்ரைஆக்சலேட் அலுமினேட் 3 இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்படி நம்ம தேர்ட் கொஸ்டின் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் இருக்கிறதுலே இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் HIN தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் நாட், அதாவது இங்கே ஃபாலோவிங்கில் இருக்கிறது இஸ் நாட் sp2 ஹைப்ரிடைஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை ஐஸ் தான் நாட் sp2 ஹைப்ரிடைஸ்டு. நெக்ஸ்ட் பிரமிடைன் பேஸ்ட் ப்ரெசன்ட் இன் RNA. ஸோ இது நம்மளுக்கு சைட்டோசைன் அண்ட் யூரேசில் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கு. அப்படியே நம்ம 6th கொஸ்டின் போனோம் அப்படின்னா ஆஸ்பிரின்னா என்ன? அசிட்டைல் சாலிசைக்ளிக் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன் ஆசிட் மீடியம் பொட்டாசியம் permanganate oxide, oxalic acid 2 carbon dioxide. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் அனிலின் react with acetic anhydride, the product form is என்ன? அதாவது அனிலின் அசிட்டிக் anhydride கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டனைட் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். ஸோ இதில் எது will not be hydrolyzed கேட்டிருக்காங்க. ஸோ சோடியம் குளோரைடு தான் நம்மளுக்கு ஹைட்ரோலைஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பிரைமரி செல்ஸ், அதாவது ஃபாலோயிங் செல்ஸில் பிரைமரி செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் நம்மளுக்கு பிரைமரி செல்ஸாக இருக்குது. அதாவது லெக்லாஞ்சி செல்லும் மெர்குரி செல்லும் தான் நம்மளுக்கு பிரைமரி செல்லாக இருக்குது. அப்படியே 11th கொஸ்டின் வந்தீங்க அப்படின்னா the formation of cyanohydrin from acetone is an example of nucleophilic addition. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் ரீஃபைனிங் காப்பர் விச் ஒன் இஸ் ஃபாலோவிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆனோட். இதில் எது ஆனோடா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். என்னன்னா இதுக்கு இம்பியூர் காப்பர் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்டிவிட்டி ஆஃப் அயன் கேட்டலிஸ்ட். இது Al2O3 இதால தான் நம்மளுக்கு இந்த காம்பவுண்டால தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அவங்க எந்த காம்பவுண்டால இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சரை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது used to stop oxidation of primary alcohol at the aldehyde stage. ஸோ aldehyde ஸ்டேஜில் primary alcoholோட ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் PCC. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு இந்த 15 மார்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரி 1 மார்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா பார்ட் 2, அதாவது 2 மார்க். இதில் நம்ம 2 மார்க்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா கால்சினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ படிக்காம இருந்தீங்க அப்படின்னா இதை படிச்சுக்கோங்க, ஏன்னா இது நமக்கு ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்வெர்ட் போரிக் ஆசிட் இன்டு போரான் நைட்ரைடு, இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? படிக்கலை அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஜஸ்டிஃபை வித் அன் எக்ஸாம்பிள். சல்ஃபியூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்றத நம்ம ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது காமன் அயன் எஃபெக்ட் எக்ஸாம்பிளோட சொல்லணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கேன் Fe3+ ஆக்சிடைஸ் bromide to bromine அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இது bromide to bromina இது ஆகுமா, ஆக்சிடைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்காங்க. நெக்ஸ்ட் 21th கொஸ்டினா கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கேட்காங்க. ஸோ இதில் இந்த கொஸ்டின்ஸ் 21 கொஸ்டின் இங்கே இருக்கா. நெக்ஸ்ட் 22 நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா டி
glucoperanose. நெக்ஸ்ட் அதே வந்து பீட்டா டி குளுக்கோபெரானோஸ். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 2 மார்க்ஸ் தான் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகேவா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 16th கொஸ்டின் கால்சினேஷனுக்கு ஒரு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இல்லைனா அதுக்கான ஒரு கரெக்டான வேறு ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கரெக்டாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 17th கொஸ்டினுக்கு ஒரு கரெக்டான ஈக்குவேஷன் கொடுத்துட்டீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். இல்லை ஒரு அன்பேலன்ஸ்டான ஈக்குவேஷன், ஒரு கண்டிஷனே இல்லாத ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5 மார்க் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு 1 மார்க். ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் கரெக்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபுல் 2 மார்க் கிடைச்சிடும். இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா 1.5 தான், இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 18th கொஸ்டினுக்கு எனி ஒன் கரெக்ட் ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு கரெக்டான ஈக்குவேஷன் நீங்கள் கொடுத்துருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. இல்லை நான் வெறும் ஏதோ ஒரு ஒரே ஒரு இது எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது 1 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் இருக்குன்னா எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்குன்னு சொல்லிட்டு 2 மார்க். அதே மாதிரி இந்த 20th கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க கிவன், அதாவது நீங்கள் இது எழுதிருந்தீங்க, அதாவது அந்த ஈக்குவேஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா 1/2 மார்க், அதனுடைய வேல்யூவும் எழுதிருந்தீங்கன்னா இன்னொரு 1/2 மார்க். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் Fe3+ cannot oxidize bromide 2, இந்த இது வந்து நம்மளுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மார்க். ஸோ இது எல்லாமே நீங்கள் போட்டிருந்தீங்க, அதான் கம்ப்ளீட் 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 21 கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எழுதிருந்தீங்க, அதாவது இங்கே இருக்கிற இந்த வேர்ட்ஸும். ஓகேவா? ஸோ எழுதிருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். இல்லை நான் வெறும் கண்டிஷன் இல்லாமல் வெறும் ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருக்கேன், இல்லைனா நான் வெறும் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா 1 மார்க் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க். ஸோ உங்களுக்கு ஃபுல் 2 மார்க் அடிச்சிடும். நெக்ஸ்ட் 23 கொஸ்டினுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க். இல்லை எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, நான் ஜஸ்ட் வெறும் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியாது ஆனால் எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு வெறும் நம்மளுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக கேட்டிருந்த அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கரெக்டான டெஃபினேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 மார்க். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டினுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் போகலாம். ஸோ 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கிவ் தி யூசஸ் ஆஃப் ஹீலியம், ரொம்ப 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 சிம்பிளான ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹீலியமோட யூசஸ் வந்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+, Fe2+, அது ஏன் அப்படின்றது. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுவுமே படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுமினியம் கிறிஸ்டலைசேஷன், இது வந்து நம்மளுக்கு கியூபிக் க்ளோஸ் பேக்ல 6th லெசன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினஸ் ஈக்குவேஷனும் அதோட டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆன் பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி போட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நோவெங்கல். ஓகேவா? நோவெங்கல் ரியாக்ஷனை நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் பிரைமரி அமைன் வித் கார்பன் டைசல்ஃபைடோட எழுதணும். ஸோ கவலைப்படாதீங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் வச்சிருக்கோம். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட் நோட் ஆன் பெப்டைட் பாண்ட். அதே மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு IUPAC நேம் வந்து இதுக்கு எல்லாமே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோவோட இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு சேனலை டெவலப் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இதை ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயமா ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து 12th முடிச்சிட்டேன், எனக்கு இது தேவையில்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காம உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் கசின்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த ஆப் உங்களுக்கு எப்படிலாம் டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க வித் OTPயோட. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வேணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சோஷியல், சயின்ஸ், 10th 9th இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கேட்சியான ஒரு ஐகான்ஸோட உங்களுக்கு அது இருக்க போகுது. இதையும் தாண்டி 6th 12th வரையும் CBSE, ஸ்டேட் போர்டு, இது எல்லாமே நம்ம இதில் வந்து இருந்து எல்லா சிலபஸுமே நம்மளுக்கு இதில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் 12th முடிச்சுட்டேன் எனக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்குமே இது யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா JEE எழுத போகிறீங்க அப்படின்னா JEEக்கான கிராஷ் கோர்ஸ், நீட் எழுத போகிறீங்க நீட்கான
கிராஷ் கோர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறமா என்னென்ன லெசன்ஸ் எல்லாமே இருக்குது, இதில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆக போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த வீடியோஸை போய் பார்க்குறோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த வீடியோஸில் உங்களுக்கு நல்ல சூப்பர்பான ட்ரைன்டு டீச்சர்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியாது அப்படின்ற அந்த ஒரு இதே இருக்காது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நம்ம இதில் வந்து குவிஸஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிச்சு அப்படின்றத அந்த குவிஸோட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த குவிஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது அதை நாங்கள் பார்க்குறது மூலயமா நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராங் ஆன்சரை கிளிக் பண்ணிட்டீங்க அந்த குவிஸில் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் பண்ணது தப்பு, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுமா, இதுக்கு ஏன் தெரியுமா இப்படி வந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனோட நம்மளுக்கு அதில் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இப்படி ஒரு சூப்பர்பான ஆப் வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பை உங்களோட சப்போர்ட் முழுக்க தேவை. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது. ஸோ அந்த கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க இந்த ஆப்பை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்க போகுது. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா நம்ம ஈஸியாக வந்து இந்த ஆப்குள்ளே நம்ம ஆட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, இதுக்கு நம்ம ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சஜஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கமெண்ட்ல நீங்கள் வந்து எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா கொஷினுக்கான ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த எல்லா கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு எங்கே இருக்குது, அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd மார்க், அதாவது 3 மார்க் கொஷின்ஸை பார்த்துருந்தோம். ஸோ அந்த 3 மார்க் கொஷினுக்கான ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூசர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த யூசர்ஸ் 3மே எழுதிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு சம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது FE3+ஆ FE2+ எது ஸ்டேபிள் ஏன்றது. ஸோ அதுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே நம்மளுக்கு 1 சொல்லி 3 மார்க் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருந்த சம், அதாவது அந்த ஈக்குவேஷன், அது நீங்கள் போடுற அந்த ஸ்டெப்ஸ் கரெக்ட் ஆன்சருக்கு. ஓகேவா? இதுக்கான மார்க்ஸ் எப்படி உங்களுக்கு டேலி பண்ணுறாங்க மார்க்ன்றதும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து ரேட், அதாவது அரினஸ் ஈக்குவேஷன், அதனோட டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுவுமே உங்களுக்கு இங்கே இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹாஃப்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து இது ஈக்குவேஷனுக்கு ஒரு 1 மார்க் வரும். ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு 1 பாயிண்ட், அதாவது இவங்க இதில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 1.5 மார்க்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேஃப் ஜோனுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் 3 பாயிண்ட்ஸுமே கெமிஸ்ட்ரி ஆப்ஷனில் 3 பாயிண்ட்ஸும் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா ஒரு கொஷின், பென்சால்டிஹைட்லேருந்து சினாமிக் ஆசிட் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க். இல்லை வெறும் ஈக்குவேஷன் மட்டும் தான் எழுதிருக்கீங்க, கண்டிஷன் கொடுக்கல, அதாவது இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கொடுக்கல, இங்கே H2O ரெடி போகுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2.5 தான். இல்லைனா வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும் இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கொஷின். ஓகேவா? அனிலின்லேருந்து நம்ம வந்து ஃபினால் ஐசோதெர்மேட் அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, அதாவது எவ்வளோ மார்க்கு அப்படின்றதும் உங்களுக்கு இங்கே தெரிய போகுது. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது 32 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 32 கொஷினுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க். இல்லை நான் வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான் எழுதியிருக்கேன், இல்லைனா அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனு எக்ஸாம்பிள் சேர்த்து எழுதியிருந்தா 3 மார்க். இல்லை நான் வெறும் வந்து அந்த பாண்டு அதெல்லாம் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் 1 மார்க் தான். நெக்ஸ்ட் வந்து 33 கொஷனுக்கு அதை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 3 மார்க் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 3 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 4 மார்க்ஸ், அதாவது லாஸ்ட் 5 மார்க் வெர்ஷன் 4th பார்ட். ஓகேவா? ஸோ அந்த 4th பார்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 34ல் ஏல வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர் கேட்டுக்காங்க. சிம்பிளான கொஷின். ரோல் ஆஃப் சிலிக்கா அயன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், ரெண்டுமே ஈஸி. இல்லை நான் வேற எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னீங்கன்னா யூஸ் ஆஃப் போரிக் ஆசிடும் அதனோட சிலிகேட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 35th கொஷினில் உங்களுக்கு ஏல என்ன இருக்குன்னா லாம்ப்சனைட் கான்ட்ராக்ஷன் இருக்குது, அதனோட கான்சிக்வன்ஸ் 4th லெசனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸுமே இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஷின், சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ இது நீங்கள் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் 5 மார்க் கிடைச்சிடும். ஓகேவா?
இல்லை நான் அதை படிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டபுள் ஷார்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டான அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் இன்னொன்று என்னன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூஸ் இன் மெடிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இது நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ அது படிக்கலாம் அப்படின்ற சென்ஸ் நம்மளுக்கு அந்த மேலே இருக்க கொஷினே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க்காக இருக்க போகுது. இல்லை எனக்கு அது தெரியாது அப்படின்னும் போது இன்டெகிரேட்டட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதை எழுதிட்டு ஒரு பஃபர் இண்டெக்ஸ் இந்த டெஃபினேஷன் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா மார்க் நம்மளுக்கு கிடைச்சிடும் 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து 37ல் வந்து கேல்வானிக் செல் நோட்டேஷன் அப்புறம் கோல்ட் நம்பர் இது ரெண்டுமே என்ன அப்படின்றத எழுதணும். இல்லை அப்படின்னா நம்ம லூகாஸ் டெஸ்ட்டை மட்டுமே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு 38th அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது கிரிக்னாட் ரியேஜென்ட்லேருந்து அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பயோடிகிரேடபிள் பாலிமர் கிவ் அன் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மள ப்ராப்ளம்லேருந்து சேஃப் ஜோன் பண்ணக்கூடிய கொஷினாக இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கொஷின் தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. அதாவது 3 டிஃப்ரெண்ட்டு சிலிக்கா ஆக்டஸ் ஃப்ளக்ஸு இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா கரெக்ட் ஈக்குவேஷன் இது எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். அதே பி கொஷினுக்கானது அந்த ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் யூசஸ் அதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா கரெக்ட். அதே மாதிரி லாந்தரைட் கான்ட்ராக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். லாந்தரைட் கான்ட்ராக்ஷன் கான்சிக்வன்ஸில் ஏதாவது 3 இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு 5 கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டபுள் சால்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் டபுள் சால்ட்டோட எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அதுலேயே நம்மளுக்கு மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் வித் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கலனாலும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 1 மார்க் கிடைச்சிது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36th கொஸ்டினாக வந்து இங்கே நம்மளுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பேக்கிங் எஃபிஷியன்சிக்கான ப்ராப்ளம் அது எப்படி இருக்கணும், எந்தெந்த ஸ்டெப்புக்கெல்லாம் என்ன மார்க்குன்றது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த ரேட் கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ அந்த இது ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 0 ஆர்டர் கேட்டிருந்தாங்க அது. ஓகேவா? அதில் இருக்க நெக்ஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டினில் கரெக்ட் டெஃபினிஷன் ஃபார்முலா இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 மார்க். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு முடியுதான். நெக்ஸ்ட் வந்து 37th கொஸ்டினில் அந்த கேல்வானிக் செல் நோட்டேஷன். ஓகேவா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சூப்பரா மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின்ல கரெக்டான டெஃபினேஷன் மட்டும் எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் அதுல பி கொஸ்டினுக்கு நம்ம கேட்டிருந்த அந்த இது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். அதாவது லூகாஸ் டெஸ்ட். ஓகேவா? லூகாஸ் டெஸ்ட் அதுக்கப்புறமா வந்து லூகாஸ் ரியேஜென்ட் இதெல்லாமே நம்ம எழுதிட்டோம். அதாவது வித்தவுட் மென்ஷனிங் டர்பிடிட்டி இதெல்லாமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அப்படியே மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே நம்ம ஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ணிடணும். அதே மாதிரி 38ல் வந்து எனி ஒன் கரெக்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க். இல்லை அதுலேயே நம்மளுக்கு இல்லைனா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டீங்கன்னா 1 மார்க். அதுலேயே செகண்ட் கொஸ்டினில் கரெக்ட் டெஃபினேஷனாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்கன்னா நம்மளுக்கு மார்க் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவங்க 38ல் லாஸ்ட்டாக பி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பி கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஸோ அந்த பி கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்றத இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ காம்பவுண்ட் என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்றதையும் அதனோட நேம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின் பேப்பர் அனலைசர் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 2024 பப்ளிக் கொஷின் பேப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எந்த டைப்லலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத இது மூலியமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.